நாய் எப்போ பார்த்தாலும் வாலை ஆட்டிக்கிட்டே இருக்கும்ல. பூனை வந்து தண்ணிய பார்த்தாலே மிரண்டு ஓடி போயிரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? சின்னதா ஒரு ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு செல்வந்தன் நல்ல ஒரு பணக்காரன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாயும் பூனையும் வளர்த்துட்டு வந்திருக்கான். 2மே பயங்கர விசுவாசமா இருந்திருக்கு. அந்த நாய்க்கு வந்து பல்லெல்லாம் விழுந்து போச்சாம். வயசாகுற வரைக்கும் அவர் கூடவே வந்து இருந்திருக்கு. இவர் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோட அது 2யும் வளர்த்துட்டு வந்திருக்காரு. நம்ம என்ன சொன்னாலும் செய்யும் அப்படின்னு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்திருக்கு. வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். அப்ப அந்த பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு பரிசு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விலை உயர்ந்த ஒரு மோதிரத்த பூனைக்கிட்ட குடுத்து, "நீ பத்திரமா கொண்டு போய் என் பொண்ணுகிட்ட சேர்த்துரு. நாய வந்துட்டு இதுக்கு வந்து காவலா நீ போ பின்னாடியே" அப்படின்னு சொல்லி விட்டாராம். அப்போ 2 பேரும் போய்க்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு ஆத்த கடக்க வேண்டிய சூழ்நிலை ஒண்ணு வந்திருக்கு. அப்ப ஆத்துக்குள்ள இறங்கி 2 பேரும் போயிருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, பூனையால ஒழுங்கா நீச்சல் அடிக்க முடியாது இல்லையா? அதனால நாய் கேட்டுச்சாம், "நீ வந்து மோதிரத்த என்கிட்ட தந்துரு. நான் வந்து அந்த கரையில வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு 2 பேரும் போயிருக்காங்க. பயங்கரமான வெள்ளம் வந்ததுனால ஆத்துல இந்த மோதிரத்த எங்கிட்டு விட்டுச்சுன்னு தெரியல. விழுந்துருச்சு. அந்த கரைக்கு போனதுக்கப்புறம் மோதிரம் மிஸ் ஆனது 2 பேருக்கும் புரியுது. அப்ப நாயும் பூனையும் ரொம்ப அலசி தேடுறாங்க. கிடைக்கவே இல்ல. திருப்பி வந்து தன்னோட எஜமானன்கிட்ட சொன்னோன்னே, சொல்றதுக்காண்டி வரும்போதே நாய் எங்கேயோ ஓடி போயிருச்சாம். பயந்துகிட்டு. அதனால பூனை மட்டும் போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. உடனே எஜமானனுக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா, அது ரொம்ப காஸ்ட்லியான மோதிரமா. தன்னோட பொண்ணுக்காக அவர் பார்த்து பார்த்து வாங்குனது. அதனால என்ன பண்ணிட்டாராம், ஊர்ல எங்கெங்க நாய் தெரியுதோ எல்லாத்தையும் புடிச்சு இழுத்துட்டு வாங்க. எந்த இந்த மோதிரத்த தொலைச்ச நாய் மட்டும் இல்லாம எல்லா நாயோட வாலையுமே நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவெடுத்தாராம். அதுக்கப்புறமா எல்லா நாயையும் தேடுனாங்களாம். இது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, நாய் வந்துட்டு டக்குன்னு யாரையாவது பார்த்தோன்னே இப்படி வாழ ஆட்டும் இல்லையா? அப்போ உன் வாழை தான் வெட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியா? இல்லை என் வாழை இல்லை, அது நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியா? சும்மா காமெடியா இந்த கதையை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.